அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. ம். அவங்கள இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறது சிலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அதே சமூகத்தை சார்ந்தவன். இது நம்ம படம் பார்த்துட்டு தான் அது தப்பா இருக்கா? சரியா இருக்கா? யாரையும் உண்மையிலேயே காயப்படுத்துற மாரி இருக்கா? சிறுமைப்படுத்துற மாரி இருக்கா? இந்த தப்பான விஷயங்கள எல்லாத்தையும் அது என்கரேஜ் பண்ற படமாங்கிறத படம் வந்த பிறகு தானே சொல்ல முடியும். விஷயம். வெற்றிமாறன் சொன்னாலே இங்க ஒரு கூட்டம் வந்து அவரை எதிர்த்து பேசுறதுக்கோ, இல்லன்னா அவர அவதூறா பேசுறதுக்கோ இருக்காங்களே என்ன பேர்? எல்லாரும் சமம். ம். ஜாதி, மதம் பேதம் பார்க்காதீங்க. கல்வி ஒண்ணு தான் உனக்கு ஆயுதம். ம். கல்விய கத்துக்க. இதெல்லாம் சொன்னா ஒரு ஆளுக்கு கோவம் வரத்தான் செய்யும். ஆமா. அதான் கோவம். அந்த கோவம் தான். ம். வெற்றிமாறன் காடு இருந்தா புடுங்கிருவானுங்க, சொத்து இருந்தா எடுத்துக்கிருவானுங்க. கல்வி ஒண்ணு தான் உன்னை உயர்த்தும். ஆமா. அப்படிங்கிற கல்வி கத்துக்க அப்படின்னு. நீங்க வந்து வேலைக்கு போனா நீ வந்து தொழிலாளியா இருப்ப. ம். அதனால பெட்டி கடை வச்சு சொல்லி சொல்லி பொழச்சுக்கன்னு இங்க ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. ஆமா. நீ முதலாளியா பெட்டி கடையில முதலாளியா இரு. நீ வந்து எம்என்சி கம்பெனில வந்து சிஓவா இருக்காத. அங்க வந்து லேபரு. இங்க வந்து நீ ஓனரு. ம். அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இங்க பண்ணிட்டு அந்த கூட்டத்துக்கு கோவம் வரத்தானே செய்யும். கல்வி தாண்டா உனக்கு ஆயுதம்.